Hello friends, welcome back to Ungal Tamil Samayal. Tamil Samayal இன்னைக்கு நம்ம கேரளா ட்ரெடிஷ்னல் ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி பாசி பருப்பு பாயசம் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட்டில் நம்மளுக்கு தேவையான ரொம்ப ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம பாடிக்கு தேவையான ஒரு ஹெல்தி ரெசிபின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஹெல்தி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கருக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுட்ருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதும் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். பருப்பு பச்சை வாசனை போகிற மட்டும் ஒரே பதத்தில் வறுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா ஃபர்ஸ்ட் பருப்பு ட்ரையாக வறுத்து அப்புறமா கூட நெய்யை சேர்த்துக்கலாம். இப்படி நெய்யோடு வறுத்தா அந்த பருப்பு ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். பருப்பு இப்படி கொஞ்ச நேரம் வறுத்ததும் பருப்பு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கணும். அதாவது 1 கப் பருப்புக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து குக்கர் லிட் கவர் பண்ணலாம். இப்போது இது 2-3 விசில் வரணும். அதுக்குள்ளே நம்ம வெல்லம் கரைஞ்சி வச்சுக்கலாம். இங்கே நான் ஒரு பேனுக்கு 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு நெய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் சின்னதாக கட் பண்ண கொப்பரை தேங்காய் சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் தேங்காய் கூட இப்படி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நெய்யோட ஃப்ரை ஆனதும் இதுக்கு முந்திரி பருப்பு பாதாம் சேர்த்துக்கணும். பாதாம் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் திராட்சை சேர்த்துக்கணும். திராட்சையை நீங்கள் லாஸ்ட்டில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா திராட்சை சீக்கிரமாக கருப்பாயிடும். இப்போது இதெல்லாமே ஃப்ரை ஆகிருக்கு. இவ்வளோ ஃப்ரை ஆனால் போதும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே பேனுக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துட்ருக்கேன். இனிப்பு உங்களுக்கு இன்னும் வேணும்னா 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சி வச்சுக்கணும். ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சால் போதும். குக்கர் விசில் ப்ரெஷர் இறங்குறதுக்குள்ளே வெல்லம் கரைஞ்சி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பருப்போட வெல்லம் சேர்த்து பாயசம் பண்ணிக்கிறீங்கன்னா அது ரொம்பவே டைம் எடுக்கும். இந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சிருக்கு. இப்போது இதோட வெந்த பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, குக்கர் விசில் ப்ரெஷர் இறங்கிருக்கு. இப்போது இந்த பருப்பு வெல்லத்தோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாயசம் சாப்பிடும்போது பருப்பு வாயில் கிடைக்கணுன்னா இந்த அளவு போதும். இன்கேஸ் உங்களுக்கு பாயசம் சாஃப்டாக வேணும்னா இன்னும் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். பருப்பு வெல்லத்தோட நல்ல பாயில் ஆனதும் கொஞ்சம் கட்டியாகும். அப்போது நீங்கள் 1 கப் பச்சை தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்ததோ கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கணும். இதை சென்டரில் கலந்து கொடுங்கோ, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் அகெயின் ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்வீட் பண்ண இதோட சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம பாடிக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். இது கொதி வந்ததும் ஃப்ரை பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம்.
இந்த ரெசிபி நம்ம பாடியில் இருக்க போன்ஸை ஸ்ட்ராங்காக வைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், வெயிட் லாஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஓணம் ஸ்பெஷல் பாசி பருப்பு பாயசம் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர்.